Hi, hello students. Welcome to Vidhu Academy. I am your Amrit Ji, your physics guru. Okay, so இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த VIT triple எக்ஸாம் வரப்போகுது இல்லையா? ஸோ அந்த VIT triple எக்ஸாம் எப்படி எழுதணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறோம் ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்கள். கடைசியில் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் மோட்டிவேஷன் தியரி ஒன்று வச்சுருக்கேன் ஓகேங்களா? ஓகே, ஸோ the VIT triple master the strategy. Okay, so now இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the 2026 கேம் சேஞ்சர். ஓகே, ஸோ இந்த 2026ல் வந்து நிறையா புது விஷயம்லாம் நடக்குது இல்லையா? ஸோ இந்த VIT triple எக்ஸாம்லேயும் வந்து சம்திங் நியூ இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஓகே, அது என்னன்றது சொல்கிறேன். இப்போ வந்து வேற என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமில் இருக்கிற பேப்பர் பேட்டர்ன், ஓகே, அண்ட் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி வந்து நீங்கள் எப்படி இன்னும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா இன்னும் பெட்டர் ஸ்கோர் வாங்கலாம் அப்படின்றதையும், அப்புறம் இந்த தடவை ஏன் ப்ரெசிஷன் தான் இன்னும் முக்கியம் அப்படின்றதையும், ஓகே, அண்ட் வி ஆர் கோயிங் டு see some previous year questions and finally இன்னும் 7 வீக்ஸ் இருக்கு இல்லையா? அந்த 7 வீக்ஸில் எப்படி நம்ம படிக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ உள்ளே போவோமா? ஓகே, ஸோ இப்போது இந்த 2026ல் என்ன அப்படி ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ வருஷமாக வந்து VIT triple உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்ட் ஆன்சருக்கு 1 மார்க்கு அண்ட் தேர் வாஸ் நோ நெகட்டிவ் மார்க்கிங். பட் திஸ் டைம் இன் 2026 உங்களுக்கு வந்து ஒரு கரெக்ட் ஆன்சருக்கு 4 மார்க்கு, ஒரு ராங் ஆன்சருக்கு -1 பெனால்ட்டி. ஓகேங்களா? ஜஸ்ட் லைக் நீட் எக்ஸாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பரில் கம்ப்யூட்டர் பேஸ்ட் கொஸ்டின் பேப்பர் இட் இஸ் 125 questions, 4 marks for 1 correct answer and -1 mark for wrong answer. Okay, and total marks is 500. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் 2.5 hours for the exam. ஓகே, ஸோ யூ ஹேவ் 2.5 hours for the exam which is 150 minutes. ஓகேங்களா? ஸோ இப்போ VIT triple difficulty level அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீட்டை விட ஈஸி தான். ஸோ இஃப் யூ ஆர் நீட் JEE aspirant this VIT triple exam is easy only. ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு வந்து என்ன கொஸ்டின்ஸ்லாம் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போத் மேக்ஸ் பயாலஜிலேருந்து யூ கேன் சூஸ் ஃப்ரம் மேக்ஸ் அண்ட் பயாலஜி. ஸோ மேக்ஸ் ஆர் பயாலஜி யூ கெட் 40 questions ஃப்ரம் மேக்ஸ் ஆர் பயாலஜி. மேக்ஸ் ஆர் பயாலஜி கெட் 40 questions. ஃபிசிக்ஸ்லேருந்து 35 questions, கெமிஸ்ட்ரி 35 questions, ஆப்டிடியூட் 10 அண்ட் இங்கிலீஷ் 5 questions. ஸோ நீட் எக்ஸாம் JEE எக்ஸாமுக்கும் இந்த VIT triple எக்ஸாமுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் இன் VIT triple எக்ஸாம் விச் இஸ் அட்வான்டேஜ். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஆப்டிடியூட் நல்லா வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்தோடனே ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ தென் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி, ஹவு கேன் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th இன்னும் நிறைய வெயிட்டேஜ் கொஸ்டின்ஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ கான்சென்ட்ரேட் மோர் ஆன் த ஹை வெயிட்டேஜ் டாபிக்ஸ். ஓகே, தென் 12th போர்ஷன்லேருந்து உங்களுக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், எலக்ட்ரிசிட்டி, மேக்னட்டிசம் இதுலேருந்து வந்து நிறைய வெயிட்டேஜ் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி 11th போர்ஷன்லேருந்து கிராவிடேஷன், சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்து வெயிட்டேஜ் இருக்கும். எல்லா சாப்டரும் படித்து தான் ஆகணும், ஆனால் தீஸ் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ். ஓகே, தென் NCERT இஸ் யுவர் ஹோலி புக். ஓகேங்களா? அது உங்களோட பகவத்கீதாவா ஆர் குரான் ஆர் பைபிள், பட் NCERT தட் இஸ் யுவர் புக் நவ். ஓகேவா? ஸோ NCERTலேருந்து டைரக்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபார்முலாஸ் வரும். ஸோ இப்போ VIT triple பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா வந்து அப்படியே வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா? ஃபார்முலாவிலேருந்து அப்படியே அதை அப்ளை பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸ் VIT triple நிறைய கேட்குறாங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி உள்ளே போகும். சரியா? இந்த VIT triple எக்ஸாமில் என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த 3 pass சால்விங் மெத்தட். ஓகேவா? திஸ் கேன் பி யூஸ் ஃபார் எனி காம்படிட்டிவ் எக்ஸாம். ஓகேங்களா? ஸோ இந்த 3 pass சால்விங் மெத்தட்னா என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ VIT triple எக்ஸாமில் ஒரு கொஸ்டினுக்கு ஆவரேஜாக 72 seconds நீங்கள் எடுக்கணும். ஓகேங்களா? ஓகே, சம் கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும், கொஞ்சம் அதிகமாக டைம் எடுக்கும். ஆனால் சம் கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு 20-30 secondsல உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸில் டைம் சேவ் பண்ணி எல்லா கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போது பாஸ் 1, பாஸ் 2, பாஸ் 3. ஓகே, பாஸ் 1 ஃபஸ்ட்டு வந்து எல்லா கொஸ்டின்ஸையும் வந்து ஒரு ஸ்கேன் பண்ணணும். ஓகே, எல்லா கொஸ்டின்ஸும் எப்படி இருக்குது, என்ன மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு
ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் பாஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச கொஸ்டின்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணிட்டு அதுலேருந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ தென் பாஸ் 3 ரிஸ்க் அசஸ்மெண்ட். அப்படின்னா இப்போ சம் கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு ஷுவராக இருக்குது அது ஆன்சர், ஆனால் உங்களுக்கு 80% ஷுவராக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை அட்டம் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கும்போது நீங்கள் 80% ஷுவராக இருந்தீங்கன்னா அந்த கொஸ்டினை கண்டிப்பாக அட்டம் பண்ணலாம். ஆனால் பிளைண்ட் கெஸ்ஸிங் பண்ணவே கூடாது. ஓகேங்களா? ஸோ நெகட்டிவ் மார்க்கிங் இருந்துச்சுன்னா blind guessing strictly no. Okay, so ipo the accuracy is very important. So the 80% rule ipo dhaan sonnilla, the 80% rule, that means the negative marking exam la vandu if you are 80% sure of the answer then you can attempt the question. So ipo neenga 100% sure andinga attempt immediately, and 80% sure appadina you attempt it. Okay, and 50% sure. Okay, you are only 50% sure அப்படின்னா இப்போ ஆல்ரெடி உங்கள் டார்கெட் ஸ்கோர் நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த 50% ஷுவராக இருந்துச்சுன்னா அந்த கொஸ்டின் நீங்கள் அட்டம் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? அண்ட் பிளைண்ட் கெஸ்ஸிங் பண்ணவே கூடாது. ஓகே, ஸோ த ப்ரெசிஷன் இஸ் த நியூ ஸ்பீட். ஸோ குவாலிட்டி கிரேட்டர் தன் த குவான்டிட்டி. ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ வந்து ஸ்டாப் பிளைண்ட் கெஸ்ஸிங். ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கிற எக்ஸாம்பிள் டோன்ட் டூ பிளைண்ட் கெஸ்ஸிங். லாஸ்ட் லைன் ரூல், இதுக்குன்னா என்ன அர்த்தம்? லாஸ்ட் லைன் ரூல் அப்படின்னா அதாவது இப்போ சம் கொஸ்டின்ஸ்லாம் ட்ரிக்கியாக இருக்கும் இல்லையா, அந்த கொஸ்டின்ஸ்லாம் என்ன பண்ணோம்னா ஒரு தடவை ஒரு 5 செகண்ட்ஸ் வந்து அந்த லாஸ்ட் லைன் ஆஃப் த கொஸ்டின் இன்னொரு தடவை படித்து பார்க்கணும். அந்த லாஸ்ட் லைன் ஆஃப் த கொஸ்டின் இன்னொரு தடவை படித்து பார்த்து எக்ஸ் கேட்குறாங்களா இல்லை எக்ஸ் ஸ்கொயர் கேட்குறாங்களா, ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு தடவை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஆப்டிடியூட் ஃபர்ஸ்ட். ஸோ நீங்கள் முதல்ல வந்து என்ன பண்ணலாம்னா ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸை ஃபஸ்ட்டு அட்டம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்றெல்லாம் அட்டம் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸில் ஜஸ்ட் 10 மினிட்ஸில் எல்லா கொஸ்டின்ஸும் சால்வ் பண்ணிவிட்டு, ஓகேங்களா, ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் நல்ல ஸ்கோர் அச்சீவ் பண்ணி அதில் ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆகி மற்ற கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் அட்டம் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஸோ த சில்லி மிஸ்டேக். ஸோ இப்போது ஆல்ரெடி சொன்ன மாதிரி நெகட்டிவ் மார்க்கிங் இஸ் தேர். ஓகே, -1 நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. ஸோ சில்லி மிஸ்டேக் பண்ணவே கூடாது. ஓகேங்களா? ஸோ த மேத் டிப் இஸ், ஸோ இஃப் யூ ஆர் 80% ஷுவர் யூ கேன் அட்டெம்ப்ட் இட், பட் இஃப் யூ ஆர் நாட் 80% ஷுவர் அப்படின்னா டோன்ட் அட்டெம்ப்ட் த கொஸ்டின். ஸோ த 5 செகண்ட்ஸ் டபுள் செக், அதாவது இன்னொரு தடவை படித்து பார்க்கறது. அந்த லாஸ்ட் லைன் ஆஃப் த கொஸ்டினை வந்து இன்னொரு தடவை ஒரு 5 செகண்ட்ஸ் படித்து பார்த்து என்ன எக்ஸாக்ட்லி கேட்குறாங்க அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ சில்லி மிஸ்டேக்ஸ் பண்ணவே கூடாது. ஓகே, நெக்ஸ்ட், ஸோ கிளாக் ப்ரெஷர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமில் 125 கொஸ்டின்ஸ் இருக்குது அண்ட் யூ ஹாவ் 150 minutes. ஸோ தேர் இஸ் ஆவரேஜ் 72 seconds ஃபார் 1 question. ஸோ இப்போ வந்து ஸ்பீடை விட ப்ரெசிஷன் தான் உங்களுக்கு முக்கியம். ஓகேங்களா? ஸ்பீடுனா என்ன? ரஷ் பண்ணி 125 கொஸ்டின்ஸ் அட்டம் பண்ணி அதில் 30 errors பண்ணிங்கன்னா அது சரி கிடையாது. ஆனால் ப்ரெசிஷனாக ஒரு வெறும் 100 கொஸ்டின் நீங்கள் அட்டம் பண்ணி அதில் எரர் இல்லாமல் பண்ணிங்கன்னா அதுதான் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் எக்ஸாம்லலாம் வந்து ப்ரெசிஷன் தான் உங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் 125 கொஸ்டின்ஸ் பண்ணி 30 errors பண்ணிங்கன்னா தட் இஸ் நாட் கிரேட். But if you just solve calmly 100 questions accurately, then that is what will help you in VIT triple exam. Okay? Okay, so இப்போ வந்து VIT triple exam difficulty level சொல்லியிருந்தேன். VIT triple exam is moderate difficulty. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இயர் பை இயர் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருந்திருக்கு. ஓகேங்களா? 2024 பேப்பரை விட 2025 பேப்பர் வாஸ் லிட்டில் பிட் மோர் டிஃபிகல்ட். அண்ட் ஸோ இந்த வருஷம் 2026ல் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவல் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் see some questions. Okay, ஸோ இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு 2016ல் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா
the work functions of three metals A, B and C are WA, WB and WC respectively. They are in the decreasing order. Okay, the correct graph between kinetic energy and frequency nu of incident radiation is. Okay, so இப்போ வந்து work function of A greater than work function of B greater than work function of C அப்படிதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து that means the threshold frequency of A is greater than threshold frequency of B greater than threshold frequency of C. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கிராஃபில் தான் வந்து threshold frequency of A வந்து இது வரும், இது threshold frequency of B and this is threshold frequency of C. ஸோ இதுதான் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். threshold frequency of A தான் மேக்ஸிமம், அதுக்கப்புறம் B, அதுக்கப்புறம் C. ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் கிராஃப். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு விஐடி ட்ரிபிளியில் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ சிம்பிள் பட் ட்ரிக்கியாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் we are going to see one question from 2021 paper. Okay. The efficiency of Carnot engine kept at temperatures of 27 degrees Celsius and 127 degrees Celsius is. So this is directly formula application question. ஓகேங்களா? So efficiency of Carnot engine வந்து என்ன இருக்கு நமக்கு 1 minus T2 by T1. So இந்த வேல்யூ வந்து sink temperature T2, இது வந்து source temperature T1. Okay, so T2 is equal to 27 plus 273 is equal to 300 Kelvin and T1 is equal to 127 plus 273 is equal to 400 Kelvin. So just substitute these values here. So I'll get 1 minus 300 by 400 which is equal to 1 minus 3 by 4 is equal to 1 by 4. 1 by 4 now it means 25%. So 1 by 4 means 25%. So answer for this question is option B, 25%. So உங்களுக்கு தெரியுதா இப்போ விஐடி ட்ரிபிளியில் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு? நீட் ஜேஇலாம் கம்பேர் பண்ணும்போது விஐடி ட்ரிபிளி இஸ் மச் ஈஸி. So next we are going to see a question from 2024 paper. Okay va? So the magnitude of resistance X in the circuit shown below in the figure when no current flows through the 5 ohm resistor is. Okay, so இது பார்த்தோம், this is actually வந்து ஒரு Wheatstone bridge இது. ஓகேங்களா? இது ஒரு Wheatstone bridge. So இந்த 5 ohm resistorல current போகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த 5 ohm resistorல current is 0 அப்படின்னா வந்து that means balancing condition of Wheatstone structure. Okay, what is the condition for balance? P by Q equal to R by S. So அப்போ X by 18 is equal to 2 by 6. So X is equal to 2 by 6 into 18, 6 ohm. So answer for this question 6 ohm. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து அட்டெம்ப்ட் பண்ணுறதுக்கு 20 செகண்ட்ஸ் தான் ஆகும். ஓகேங்களா? ஓகே, ஸோ 2025 பேப்பரில் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த கொஸ்டின் பார்க்கறதுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கலாம், பட் வந்து ஆக்சுவலி இட் இஸ் வெரி வெரி சிம்பிள். ஓகேங்களா? எப்படின்னு சொல்கிறேன் பாருங்க. So which of the following statement is correct regarding the AC circuit shown in the adjacent figure? இங்க பாத்தீங்கன்னா this is a series LCR circuit, right? So here இங்க பாருங்க XL value XC value ரெண்டுமே ஈக்குவலா இருக்கா? XL is equal to XC. So that means it is purely resistive circuit. Okay, it is a resistive circuit. So the impedance value is equal to resistance. So the impedance value is equal to 2 ohm. So the impedance of the circuit is 2 ohm. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து IRMS equal to VRMS by Z. ஓகேங்களா? VRMS by Z.
ஸோ விஆர்எம்எஸ் வந்து எவ்வளோ வரும்? விஆர்எம்எஸ் இஸ் இது வந்து வி நாட் வேல்யூ இல்லையா? ஸோ திஸ் வி நாட் வேல்யூ. அப்போ 100 by ஓகேவா 100 by √2 divided by 2 is equal to 50 by √2. ஸோ இது வந்து √2 ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஸோ திஸ் வில் பி 25 √2 ஆம்பியர். ஸோ 25 √2 ஆம்பியர் இஸ் த கரண்ட். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க? IRMS 5 √2ன்றாங்க. ஸோ திஸ் இஸ் ராங். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துறாங்க. ஆனால் வந்து பியூர்லி ரெசிஸ்டிவ் சர்க்யூட் அப்படின்னா பியூர்லி ரெசிஸ்டிவ் சர்க்யூட்டில் வந்து ஃபேஸ் ஆங்கிள் டிஃப்ரென்ஸ் இஸ் 0. ஸோ இதுக்கு வந்து ஃபேஸ் ஆங்கிள் வந்து 0 தான் வரும். ஸோ அப்போனா இதுவும் வந்து நாட் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஆவரேஜ் பவர் டிசிபேட்டட் இன் த சர்க்யூட் இஸ் 500 வாட் அப்படின்றாங்க. ஸோ பவர் டிசிபேட்டட் ஃபார்முலா P is equal to VRMS IRMS cos phi. So this will be VRMS value is 100 by √2 into IRMS value 25 √2 into cos 0. So √2 cancel. So you'll get 2500 watt. Cos 0 is 1. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பவர் வந்து எவ்வளோ வருதுன்னா 2500 வாட் வருது. ஆனால் 500 வாட் அப்படின்றாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ராங். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, விச் இஸ் நன் ஆஃப் த அபவ். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு விஐடி ட்ரிபிள் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ யூ கேன் டூ இட். ஓகே, ஸோ இப்போ ஃபைனலாக வந்து இப்போது எக்ஸாமுக்கு 7 வீக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு 3 வீக்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 3 வீக்ஸ் வந்து இந்த ஹை வெயிட்டேஜ் டாபிக்ஸ்லாம் வந்து கான்செப்ட்ஸ் நல்லா பில்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு நெக்ஸ்ட் 2 வீக்ஸ் வந்து இன்டென்சிவ் ப்ராக்டிஸ் ஆஃப் த கொஸ்டின்ஸ் அண்ட் ஃபார்முலா மெமரைசேஷன். ஓகேங்களா? லாஸ்ட் 2 வீக்ஸ் பிஃபோர் த எக்ஸாம் மார்க் டெஸ்ட் எழுதுங்க. ஓகேங்களா? அப்புறம் வந்து எரர் பண்ணுறதுலாம் வந்து தனியாக ஒரு நோட்டில் எழுதிக்கலாம். கடைசியில் வந்து எங்கெல்லாம் நீங்கள் எரர் பண்ணுறீங்க அப்படின்றத ஒரு ரிவிஷன் கொடுங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போது ஒரு ஸ்மால் மோட்டிவேஷன். ஸோ ரெட் கார் தியரி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே, ஸோ ரெட் கார் தியரினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இன்னைக்கு ரோடில் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. அப்போ வந்து எவ்வளோ ரெட் கார் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு நான் கேட்டால் உங்களுக்கு வந்து எக்ஸாக்ட்லி உங்களுக்கு ஆன்சர் தெரியாது. ஏன்னா நீங்கள் நோட்டீஸே பண்ணியிருக்க மாட்டீங்க. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ரோட்டில் போகும்போது நீங்கள் எவ்வளோ ரெட் கார் பார்க்குறீங்க அப்படின்னு நான் கேட்குறேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் சொன்னது ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த ரெட் காரில் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. கரெக்டாக எவ்வளோ ரெட் கார் போகுது அப்படின்னு நீங்கள் எண்ணுவீங்க. கரெக்டாக அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கரெக்டாக நீங்கள் ஆன்சர் சொல்லுவீங்க, இவ்வளோ ரெட் கார் பார்த்தேன் அப்படின்னு. ஓகேவா? ஸோ இது ரெட் கார் தியரி என்ன சொல்ல வருதுன்னா, நீங்கள் ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணாதான் உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்றது தான் வந்து இந்த தியரி சொல்லுது. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்க அப்படின்றத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் சைனிங் ஆஃப் யுவர் ஃபிசிக்ஸ் குரு.